ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீனோட பேர் காரப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். மீன் எல்லாத்தையும் தட்டில் கொட்டி வச்சாச்சு. அடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அந்த செவுள் பகுதியை பிடிச்சி நல்லா பிடிச்சி வலித்தோம்னா அது வந்துடும். அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். நம்ம லைட்டாக பிடிச்சி வலித்தாலே அது வந்துடும். அந்த செவில் எடுத்துட்டு அடுத்தது அது உள்ளே ஒரு ரெட் கலரில் இருக்கும், அது பேரும் செவிலுன்னு தான் சொல்லுவாங்க. அதை பிடிச்சி வலித்தாலே அப்படியே குடலோடு சேர்த்து வந்துடும். பாருங்கள், அதை தனியாக போட்டு வச்சுக்கலாம். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது பண்ணலாம். இந்த சைடில் இருக்கிற வால், இந்த பெறால் எல்லாமே நம்ம சிசரால் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் எல்லா மீனுக்கும் செவில் பிடிச்சி வலித்து எல்லாத்துலேயும் அந்த தலையை விட்டுட்டு மற்றது தேவையில்லாததெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் நிறை குறைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் மீன் சாப்பிட மாட்டார், எனக்கு ஒண்டி தான் இந்த மீன். அதனால தான் கொஞ்சமாக வாங்கி நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்மளே க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுறோன்னு. அதனால் மோஸ்ட்லி மீன் வாங்கும் போது அப்படியே வாங்கின்னு வந்து வீட்டில் நானே தான் க்ளீன் பண்ணிப்பேன். பாருங்கள், அந்த மீனை சாப்பிட்றதுக்கு அந்த பூனைங்க வேறு துடிக்குதுங்க. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த செவில் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் போட போகிறேன். ஆனாலும் அதுக்காட்டியும் அப்படி குதிக்கிறாங்க. சரி, எல்லாத்துலேயும் நம்ம தேவையில்லாத பார்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், இது அதை நம்ம பூனைக்கு வச்சிட்டோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த சைடில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் சிசரால் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிசரால் கட் பண்ணும்போது நம்மளுக்கு மீன் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக தேவையில்லாத பார்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இதோட பேர் காரப்பொடின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாச்சும் நேம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. அதனால் நான் இதை வறுக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த மீன்லேயே கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு அதோட மீடியமாக இருக்கிறதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன் நான். பாருங்கள், அதெல்லாம் வறுக்கிறதுக்கு. எல்லாத்தையுமே நான் சிசரால் கட் பண்ணி எடுத்துட்டேன், முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். அது வரைக்கும் குழம்புக்கு, அது வறுவலுக்கு. பாருங்கள், உள்ளே அந்த பிளட்டு கொஞ்சம் சில மீனில் அந்த கருப்பாக அந்த குடல் இருந்த பகுதி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக தேய்ச்சி கழுவிடலாம். சைடில் லைட்டாக பெறால் இருக்கும், அதை நம்ம சுரண்டி எடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம எப்படி தலையில் போட்டு தேய்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நான் நல்லா தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டேன்.
எல்லா மீனையும் அதே போல் தேய்ச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் சொரப்பாக தான் இருக்கும் தரை, அதனால் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். அதாவது அதோட நீச்சு தன்மைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சோம்னா. இந்த குடல் இருந்த பகுதியை தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அதோட நீச்சு தன்மை போகும். அங்கே தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், டெட்டியாக இருக்கும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருசாக இருக்கிறதெல்லாம் வறுவலுக்கு வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், இவங்கள பாருங்கள், வச்ச குடல் அந்த தலை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டாங்க. அவங்க 2 பேர் கீழே சாப்பிட்டுங்கிறாங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அவங்களுக்கு தான் முதல்ல எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் சாப்பிட்டுட்டு 2 பேர் வந்து மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. 3 பேர், இன்னும் ஒருத்தர் கீழே இருக்காரு, அண்ணாட போயிட்டாரா தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மியா குட்டிங்க பாய் சொல்லுங்கள்.